சூப்பரான ஏற்றுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கிளம்பிட்டோம். மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு அப்படியே அது ஃபால்ஸு போகலாம் அப்படின்ட்டு, வியூக்கு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். நல்ல டேப்பரான இடம். எங்கேயா பார்த்தாலும் நம்ம வண்டி சத்தம் தான் அப்படியே எழுப்பிட்டு போகுது. அட்மாஸ்பியர் பாருங்க எப்படி இருக்குது. சரியான இறக்குங்க. ஆனால் போகும்போது சரியான ஏற்றமாக இருக்கும். ஹீல்ஸ் ஏறுமா அப்படின்னு கேட்குறீங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு டெஸ்ட் மாதிரி தான். எத்தனை வண்டி, கிட்டத்தட்ட 13 வண்டி. 13 வண்டியுமே பார்த்திங்கன்னா ஹீல்ஸ் ஏறுதா ஏறலையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வண்டியை பற்றி நல்லா புரிஞ்சுக்குவீங்க. நல்லூர் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி தாங்க இது. செம்மையான இறக்குங்க. வரும்போதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சூப்பரான பிளேஸு, வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எப்படி இதுக்குள்ளே உள்ள பூந்துட்டான். வழி தப்பா வந்துட்ட மாட்டிருக்கு. குடிக்கவே வேண்டாம். ஆடு 8 கிலோமீட்டரா? ரோடு விட்டு வெளியே வந்துட்ட மாட்டிருக்கு. மெயின் ரோடு விட்டு வெளியே வந்துட்ட மாட்டிருக்கு. மெயின் ரோடு விட்டு வெளியே வந்துட்ட மாட்டிருக்குண்ணே. ஆமாண்ணே, இங்கேருந்து 8 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப இந்த ரோட்லேயே வரணும். சீக்கிரம் போங்க. சூப்பர் 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 சூப்பர். சூப்பரான இடம்.
பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏதோ இது பண்ணியிருக்காங்க ஃபார்ம்ஸ். இதுக்குள்ள ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அங்கே பாருங்க ரைட் சைடு செம. டீம் ஃபுல்லாக அப்படியே நின்றுட்டோம். அது கீழே அங்கே ரோடு இருக்குது, அங்கே போகணும். பேட்ரி வந்து குறைஞ்சிட்டே வருது கோப்ரோவில். பார்ப்போம். ஊரே கூட்டம். அதுக்கப்புறம் கீழே விழுந்து அவ்வளோதாங்க. 150 அடி ஆழம் கீழே. சலுக்குன்னுச்சுன்னா சலுக்குன்னு போக வேண்டியதுதான். திடீர்னு வரும் காட்டாறு எல்லாம் மட்டும். அங்கே போந்துல விடுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே குளிங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 அடி கீழே டெப்த்தாக இறங்கு வாட்டர் ஃபால்ஸ். அப்படியே கீழே மறுபடியும் இறங்கி போய் தான் குளிக்கணும். ரொம்பவுமே டேஞ்சரான இடங்க. வலிக்கிறோம். மேலேருந்து ஒரு அம்மா வந்து சத்தம் போட்டாங்க, அம்மா அதுக்கு கீழே போகாதீங்க, வலிக்கிறோம், அப்படியே குடிமான எதுவும் இருக்காது அப்படின்ட்டு. நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டோம், மேலேயே படுத்துட்டோம். அப்புறம் கீழே கொஞ்சம் பேர் போனோன்னா அப்புறம் நாங்களும் கீழே போக ஆரம்பிச்சிட்டோங்க. பாருங்கள் சூப்பராக இருக்கும். பாருங்கள் ரைட் சைடு பார்த்துட்டிங்கன்னா மேலேருந்து கொட்டுற அருவி அப்படியே கீழே வரைக்கும் கொட்டுது. அங்கேருந்து அப்படியே வலிக்கணுன்னா கீழே இங்கே தான் வந்து விழுவோம். அதனால் ரொம்ப சேஃபாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வண்டி எடுத்து கிளம்பிட்டோங்க அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு. நீங்கள் போங்க வந்துடும். போகலாம். பார்த்துட்டிங்கன்னா டேப்பரு வந்தது எல்லாமே டேப்பர் ரோடு தான். செமையாக இருந்துச்சு. நான் அந்த கோப்ரோவில் பேட்ரி கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இந்த இடம் சரியான ஸ்பாட்டுங்க. எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வியூவெலாம் பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. மதன் ப்ரோ நிறுத்தி ஃபோட்டோ எடுத்தாப்புல. அதனோட ஃபுட்டேஜ்லாம் அதில் அப்படியே ஆட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான. என்னாச்சு? என்னாச்சு? பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டு அப்படியே யூனிஃபார்மாக வந்து நின்று கரடியூர் வியூ பாயிண்ட் வந்து போகலான்ட்டு நின்ட்டோம். அப்படியே யூனிஃபார்மாக 1 by 1 போகணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒருத்தர் லீட் பண்ண சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே 1 by 1 ஃபால் டவுன் ஆனோம் கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஸ்பாட் பாருங்க எப்படின்னு, ஃபுல்லாக ஸ்மோக்கியாக இருக்குது. ஏற்காடுக்கு இன்னும் 9 கிலோமீட்டர் தான் இருக்குது. புகை ஃபுல்லாக புகை அடிக்குது. கோப்ரோவில் கம்மியாக தான் இருக்குது. பின்னாடி ஒருத்தர் பெட்ரோல் வண்டியில் வந்துட்டுருக்காரு. அது எதனாலன்னு தெரில. தினேஷ் ஒரு அம்மா கூட்டிகிட்டு கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு குரூப் ஃபோட்டோ எடுத்தது பாருங்கள். ஸ்டேட் டைம் 3:30 ஆகிடுச்சிங்க. அப்புறம் தான் லஞ்சு வந்து சாப்பிட்டோம். லஞ்சு வரும்போது பிரியாணிலாம் எதுவும் இல்லை, அப்படியே நார்மலாக என்ன அவைலபிளோ அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு அப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சேலுராயன் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். ஐயோ என்னது விஆர் டிஜிட்டல் கேமிங் விஆர் கண்ணில் கட்டி இதுதான் சேலுராயன் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருக்கிறதே டாப்பஸ்ட்டு வியூ பாயிண்ட் இதுதான் அப்படின்ட்டு ஏற்காடில் வந்து நின்றுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தேங்க. அப்படியே வியூ பாயிண்ட் போய் கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போன இடத்துல அப்படியே கொஞ்சம் நேரம் கிடச்சிட்டு கிளைமேட் கண்டிஷனே அப்படியே மாறிடுச்சு. மழை வர மாதிரி இருந்துச்சுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபாகெல்லாம் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடமே சும்மா செமையான ஒரு திடீர்னு கிளைமேட் கண்டிஷன் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பாருங்கள், இந்த வியூ பாயிண்டில் நின்றுட்டு வியூ வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லைங்க, நான் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுல அங்கே நல்லா என்ஜாயபுளாக இருந்துச்சுங்க. அப்படியே மிஸ்ட் வந்துருச்சுங்க. ஆனால் வரும்போது என்ன டோக்கன் எடுத்தீங்களா? டோக்கன் போட்டீங்களா? ஆமாம், 10 ரூபா. நானும் அப்படியே வந்துட்டேன். ஜிஆர்டிக்கு சொல்லிங்களா? ஜிஆர்டி கூட சொல்லல, ஒரு கார் நின்றுருந்தா ஒரு ஓவர்டேக் பண்ணி வா பாட்டை போடு போயிருச்சுங்க அந்த பக்கம். சேலுராயன் டெம்பிள் ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போனால் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே போயிட்டு அப்படியே ஒரு எல்லாமே சர்க்கிளாக வண்டியை நிற்க வச்சு ஒரு வைப்பு அப்படின்னு ஒரு டான்ஸை போட்டுட்டு செமையாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறப்போ எடுத்த ஃபோட்டோஸு இதில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்துட்டு.
இந்த வியூ பாயிண்ட் தாங்க நாங்கள் இறங்கி போய் பார்த்தோம். ஆனால் நிறையா பக்கம் பாட்டில்ஸ் எல்லாம் போட்டு உடச்சி வச்சுருந்தாங்க. நம்ம சகோதரர்கள் பண்ணுற சேட்டைகள். ஆனால் அந்த இடம் வந்து ஃபால் டவுன் கீழே அப்படி அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நடந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படி மரம் அப்படியே தூர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ரிட்டன் வண்டி நிற்கிறப்ப போகலான்ட்டு வந்துட்டோம். கோப்ரோவில் பேட்ரி டெத் ஆகிடுச்சுங்க. அப்புறம் நைட்டு வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு ஒரு வைப் டான்ஸு கேம்ப் ஃபயரோட ரூமில் அப்படி ஜாலியாக ஆட்டம் போட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் கிளம்பணும் அப்படின்ட்டு. மேலே